அனைவருக்கும் வணக்கம். கடிகாரத்தில் ஓடிக்கொண்டிருப்பது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. வலிமை இருக்கின்ற போதே சேமிக்க பழகு, கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் என்று கூறி இன்றைய வகுப்பில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 நாம் என்ன பண்ண போகிறோம்? இப்போ பார்க்க போகிறது சாப்டர் 6, ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ். அதாவது அவருடைய அந்த தோன்றுதலை கட்டாயமாக்குதல், அதாவது கம்பல் அப்பியரன்ஸு, அதனுடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றியும், நீதிமன்றத்தில் தோன்றுதல் கட்டாயமாக அதனுடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி சொல்வதுதான் சாப்டர் 6. அதில் இப்போ செக்ஷன் 63 to 93 இப்போ இருக்குது BNSS 2023. அதில் இப்போ நம்ம செக்ஷன் 86 பார்க்க போகிறோம். இது நியூலி ஆடட். ஏற்கனவே CRPCயில் இருந்ததா என்றால் இந்த பிரிவு இல்லை, புதியதாக BNSS 2023 சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இது என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் காணல் அண்டு அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்தினுடைய பற்றுகை ஆஃப் ப்ரொக்ளைம்டு பர்சன். இப்போ இவர் தான் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட நபர் என்றால் இவருடைய சொத்து, இந்த சொத்தினை என்ன பண்ணுறது, பற்றுகை செய்தல் அல்லது அடையாளம் காணுதலை பற்றி சொல்வதுதான் இந்த பிரிவு 86. சரி, இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். The court may, on the written request from a police officer not below the rank of superintendent of police or commissioner of police. இப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துருவோம். இப்போ இருக்கார்ல, இவர் தான் யார்? சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். அதே மாதிரி இவரே என்ன பண்ணுவோம், கமிஷனர் ஆஃப் போலீஸ், காவல் ஆணையர். இப்போ இந்த வழக்கில் இந்த மாதிரி இந்த 86 படி அந்த காவல் அதிகாரியானவர் ஒரு கேள்வி, எப்படி எந்த படிநிலைக்கு கீழ் அல்லாதவராக இருக்க வேண்டும், இதுதான் ஒரு கேள்வி. ஆஸ் பர் 86 அப்படி என்றால் அவர் என்ன பண்ணும், கண்டிப்பாக எஸ்பியாக இருக்க வேண்டும். எஸ்பிக்கான படிநிலைக்கு கீழ் இருக்கக்கூடாது. அடுத்தவர் காவல் ஆணையராக இருக்க வேண்டும். இப்போ சிட்டியாக இருந்தால் ஆணையர் கமிஷனர் தானே, அந்த கமிஷனர் என்ற படிநிலைக்கு கீழே உள்ளவராக இருக்கக்கூடாது. அப்போது எஸ்பியாக இருக்கணும், அதே மாதிரி கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருக்கணும், அல்லது ஐஜி டிஐஜி மேலே இருக்கலாம், ஆனால் கீழே இருக்கக்கூடாது. அவ்வாறு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, எழுத்து மூலமான ஒரு வேண்டுகோளினை நீதிமன்றத்தில் கொடுக்கிறார்கள். இது ஒன்றாச்சா? எதற்காக கொடுக்கிறார்கள், ஏன் கொடுக்கிறார்கள், யாருக்கு கொடுக்கிறார்கள், யாருடைய உதவியை கேட்கிறார்கள், இதெல்லாம் கேள்விகள். இதற்கான பதில் என்ன? இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்வெஸ்டிங் அசிஸ்டன்ஸ் என்கிறது ஃப்ரம் கோர்ட் ஆர் an authority in the contracting state. கான்ட்ராக்டிங் ஸ்டேட் என்ன? அந்த உடன்படிக்கையினுடைய நாடு. நம்ம இந்தியாவுடன் எந்த நாடு உடன்படிக்கையோ அந்த நாடு. ஃபார் எதற்காக? ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் காட்டுதல், அடையாளம் காணுதல். அட்டாச்மெண்ட் அந்த சொத்தினை பற்றுகை செய்தல். ஆண்டு ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொத்தையே பறிமுதல் செய்தல். பிலாங்கிங் டு எ proclaimed person in accordance with the procedure chapter 8 section 111 to 124 of BNSS 2023. இப்போ அப்படியே ஒரு பட விளக்கத்தை பார்த்துருங்க ஈஸியாக. இப்போ இவர் போலீஸ் ஆஃபீஸர், இவர் வந்து நீதிமன்றத்தில் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டார்ல. இது இந்தியா. கான்ட்ராக்டிங் ஸ்டேட் எது? அந்த ஒப்பந்த நாடு எது? இந்தியா எந்த நாடு போட்டது? இதுதான். இது உதாரணத்துக்கு இந்த நாட்டுடன் ஒப்பந்தம் போட்டு இருக்கின்றது. இது என்னது? இது ப்ராப்பர்ட்டி, சொத்து. ஓகே, இப்படி இருக்குதுல்ல. இந்த சொத்துலாம் யாருக்கு சொந்தமானது, யாருக்கு அந்த உரிமை பிராண்ட் என்றால், இவன் யாரு? ப்ரொக்ளைம்டு பர்சன், பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட நபர். அப்படின்னா அர்த்தம், இவர் வந்து நீதிமன்றத்தால் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டார். யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். ஈவன் இண்டிவிஜுவல் பர்சன், தனிநபர் கூட கைது செய்யலாம் என்ற மாதிரி அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட நபர் இப்படி இருக்கார்ல. இப்போ என்ன இங்கே சொல்றாங்கன்னு சொன்னால், இவ்வாறாக விண்ணப்பம் கொடுத்தார்ல, விண்ணப்பம் கொடுத்த பிறகு நீதிமன்றம், இந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தின் மூலமாக அல்லது எப்போ அந்த கான்ட்ராக்ட் நாட்டில் இருக்குதுல்ல, அங்கே ஒரு நீதிமன்றம் இல்லை, அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அல்லது அந்த அத்தாரிட்டி இருப்பாங்கல்ல, நீதிமன்றம் இல்லை, அல்லது அந்த நாட்டின் ஒப்பந்த நாட்டினுடைய அத்தாரிட்டி அதிகாரம் பெற்ற நபர் இருப்பார்ல, அவர்களுக்கு என்ன செய்றாங்க, இனிஷியேட் இந்த சொத்துக்களை அடையாளம் காட்டுவதற்காக, அல்லது அந்த சொத்தினை பற்றுகை அட்டாச் பண்ண பற்றுகை செய்வதற்காக, அல்லது ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா அந்த சொத்தை பறிமுதல் செய்வதற்காக யாருடைய இந்த நபருடைய
பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நபருடைய என்ன பண்ணலாம், நீதிமன்றமானது அந்த நீதிமன்றத்தில் இருக்கின்ற அதனுடைய இவ்வாறு அடையாளம் காட்டுதல், பற்றுகை செய்தல் அல்லது சொத்தை பறிமுதல் செய்வதற்காக என்ன பண்ணலாம், அதனுடைய உதவியை பெறுவதற்காக என்ன பண்ணலாம், நடவடிக்கைகளை தொடங்கலாம். அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, அந்த ஒப்பந்த நாட்டினுடைய அத்தாரிட்டி இருக்காங்கன்னா இந்த மாதிரி அடையாளம் காணுதல், பற்றுகை செய்தல், அந்த சொத்தை பறிமுதல் செய்வதற்காக யாருடைய, இந்த பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட நபருடைய சொத்து சொன்னல, அதை பெறுவதற்காக என்ன பண்ணலாம், அவருடைய உதவியை பெறுவதற்காக அந்த கட்டளையை தொடங்கலாம் என்று சொல்கிறது என்ன நம்ம நீதிமன்றம். இது எல்லாம் எவ்வாறு எதற்குட்பட்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாப்டர் 8 இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி சாப்டர் 7A இருக்கும். 7A ரிசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். 105A2LL சொல்லியிருப்பாங்க. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கின்ற இங்க என்னது 111 to 124 BNS 2023ல இந்த விஷயங்கள் 86 சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த உதவிகளை அசிஸ்டன்ட் செய்யலாம், இந்த நீதிமன்றம் இந்த அத்தாரிட்டியோ செய்யலாம் என்று சொல்லுவதுதான் செக்ஷன் 86. பார்த்தீங்கன்னா இந்த பிரிவுக்கு தொடர்புடைய பிரிவுகள் என்னன்னு பார்ப்போம். இப்போ சாப்டர் 6ல ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ், இதில் சியில் சொல்லியிருப்பாங்க. இந்த சியில் இருக்கிறது அனைத்துமே பார்த்தீங்கன்னா ப்ரொக்ளமேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட், பகிரமாக அறிவிக்கை மற்றும் பற்றுகை செய்தல் பற்றி சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 84 to 89 BNSS 2023. சரி, அடுத்து இங்கே வாங்க, செக்ஷன் 4D BNS பாரதிய நியாய சன்னிதாவில் ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது எஃப்ஓ எழுதுறது, அதாவது நியூவாக சேர்க்கப்பட்டது கம்யூனிட்டி சர்வீஸு, அதை பார்த்துங்க. அப்புறம் பார்த்தா செக்ஷன் 22 BNSS 2023ல ஹைகோர்ட் அண்ட் பிடிஜே. சார் இது ஏன் சார் எப்படி தொடர்புடையதுன்னு கேட்குறீங்களா? எப்படி என்றால் எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ் பை லா ஹைகோர்ட்டுக்கு, அதே ஒரு பிடிஜேவுக்கும் ஆஸ் பர் 22 ஆஃப் BNSSல எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ் பை லா இஃப் இட் இஸ் எ டெத்துன்னா சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் அதில் வரும். அவர்களுக்கு அதிகாரம் உயர் நீதிமன்றம் இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, உயர் நீதிமன்றத்திற்கு சொத்து பறிமுதல் செய்வதற்கான அந்த தண்டனையை கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்குதா? இருக்குது ஆஸ் பர் 22 BNSS. அதே போல் பார்த்தீங்கன்னா 23ல அது 22லேயே பிடிஜே கோர்ட் ஆஃப் செஷன்ஸுக்கு இந்த மாதிரி ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொத்து பறிமுதல் செய்வதற்கான அந்த தண்டனையை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். எங்கே சொல்லப்பட்டது? அங்கே சப்செக்ஷன் 2 சொல்லியிருப்பாங்க 22ல. ஓகேவா? சரி, இப்போ 23 எப்படி சார், இது எப்படி ரிலேட்டடாக இருக்கும்? BNSS 2023 CJM ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ். இது எப்படி சார் ரிலேட்டட் என்றால், ஃபஸ்ட்டு CJM என்ன பண்ணால் எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ் பை லா எக்ஸப்ட் இருக்கும், டெத்து, லைஃபு நாட் எக்ஸைடிங் 7 years இருக்கும். அப்போது ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்துடும். அதே போல் ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, 127ல் ஐபிசி இருந்து இப்போ 155 BNSல இருக்குது. அதுபோல் அது ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். நம்ம இவ்வாறாக நீங்கள் படிக்கின்ற போது இந்த மாதிரியாக நம்ம எதெல்லாம் ரிலேட்டட் ப்ரொவிஷன் வருது, எவ்வாறு இந்த கேள்வி பதிலாக கன்வெர்ட் பண்ண முடியும் என்று எப்போ படிக்கின்ற போதும் கேள்வி பதிலாக தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.